ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு மற்றவங்க தூக்கத்துக்காக ஆடுறாங்க. அந்த டிராமா ஓவர் ஆயிடும். யாரு பெஸ்ட் ஆக்டர்னு ரிசர்ச் பார்த்து தெரிஞ்சுப்போமா? என்ன சார் விஜய் சேதுபதி சார் இப்படி சொல்லிட்டீங்க? யாரு பெஸ்ட் ஆக்டரா? அப்பனா வீட்டுக்குள்ள எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்ல வரீங்க. ஆக்சுவலி விஜய் சேதுபதி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேம் விளையாண்டதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொஞ்சம் தீ பிடிக்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்களுக்குள்ளே ஃபேவரிசமோ யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படின்னு விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல 2 டாஸ்க் மென்ஷன் பண்றாரு. ஒன்னு கேப்டன்சி டாஸ்க், அது எல்லாத்துக்குமே தெரியும், பவித்ரா ஜெயிக்கிறதுக்காக முத்துக்குமரன் விட்டு கொடுத்தது. இன்னொன்னு என்ன மென்ஷன் பண்றாருன்னா, வீக்லி டாஸ்க்ல ப்ளூ டீமும் எல்லா டீமும் சேர்ந்து பிங்க் டீம் அடிச்சாங்க தெரியுமா, அதையும் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா இந்த வீக்ல வந்து ப்ளூ டீமுக்கு எல்லா டீமுக்கு ரோஸ்ட் பயங்கரமா விட போறாரு அப்படின்னு தான் நல்லாவே தெரியுது. ஏன்னா 2 பேரும் அலைன்ஸ் வச்சதெல்லாம் சரிதான், ஆனா அந்த அலைன்ஸ் ரொம்ப நேரம் நீடிச்சிருச்சோ, கடைசி வரை நீடிச்சிருச்சோ, அதனால வந்து கடைசி வெற்றியாளர்கள் யார் சிறந்தவங்க அப்படின்னு தெரியாம பிக் பாஸே ஒரு தலையிட்டு இவங்க பண்ண ரொம்ப ஃபேவரிசம் பண்றாங்க அப்படின்ட்டு கேமை நிப்பாட்டி அந்த டயத்துல யார்ட்ட முயல்பமா நிறைய இருக்கும் அவங்க தான் வெற்றியாளர் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க நடிக்கிறீங்க அவங்க நடிக்கிறீங்கன்னு வந்து உள்ளுக்கு சொல்றாங்களே, அதான் வேற ஒண்ணுல நம்ம சேச்சி அன்சிதா அவங்களுக்கும் ரோஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கத்துனாங்க, எல்லாம் நடிப்பு நடிகைன்னு கத்துனாங்க பாத்தீங்களா. அதான் யார் இந்த வீட்டுக்குள்ள வந்து பெஸ்ட் ஆக்டர் 75 நாள் கடந்து போயும் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள நடிச்சிட்டு இருக்கீங்களே, அதை யாரை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு தான் வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீக்கெண்ட்ல குறும்படம் இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இந்த சீசன் 8ல ஃபர்ஸ்ட் குறும்படம் வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்ல விட போறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லுது. ஆனா அது எதுக்காக ஏன் அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டாஸ்க்ல என்னன்னு சரி வீட்டுக்குள்ள என்ன சரி இன்னும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.